friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம சிம்பிளான எக் பிரியாணி ரொம்ப சிம்பிளா 45 minutes குள்ள எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு subscribe பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு subscribe பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுக்கு அப்புறம் இதில் 2 பட்டை, அப்புறம் 3 ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 2 பே லீவ்ஸ், ஒரு 5 கிளவுட்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா குக் ஆகணும். குக் ஆகிட்டக்கப்புறம் இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணுறோம். கேஷ்யூ நட் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம். நம்ம கறி எதுவும் ஆட் பண்ணாததுனால 2 பச்சை மிளகாவே கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போயிட்டுக்கப்புறம் இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் புதினா இலையும் அப்புறம் கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிட்டுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிடலாம். நான் 2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 3 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அளவுக்கு ரேஷியோ. அப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லையும் அப்புறம் 15 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ நம்ம எக் அப்படியே பிளெயினாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் மசாலா போட்டு ஆட் பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எல்லோ ரெட் சில்லி பவுடர், அதாவது குழம்பு மசாலா தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதனால் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம எக்கு இதில் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான எக் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதை பிரியாணியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக அதே டைமில் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.